உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ஒரு வீடியோவாக நினச்சி தள்ளி விட்டுறாதீங்க. இது எல்லாரும் வந்து சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கிட்ட புகுந்த வீட்டிலேருந்து, அதாவது நீ பிறந்த வீட்டிலேருந்து எதெல்லாமா எடுத்துன்னு வந்துட்டு புகுந்த வீட்டில் கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும் புகுந்த வீட்டில் என்ன கேட்பாங்கன்னா, அப்படி என்னமா நீ எடுத்துன்னு வந்துட்டு பிறந்த வீட்டிலேருந்துன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்க எல்லாருக்கும் தான் இந்த பதிவு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்கல்ல, அப்படி என்னமா எடுத்துட்டு வந்துட்டுன்னு கேட்குறீங்கல்ல, ஏன் அந்த சமூகம் இப்படி கேட்குற சமூகம் அந்த பொண்ணுக்கிட்ட நீ எதெல்லாம் இழந்துட்டு வந்த, நல்லா புரிஞ்சுதான் நான் சொன்னது, நீ எதெல்லாம் அங்கேருந்து இழந்துட்டு வந்தேன்னு ஏன் கேட்கறது இல்லை? ஏன்னா உங்களுக்கு தேவை காசு பணம் இது மட்டும்தான். அவங்க எதை எழுந்துட்டு வந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உண்மையாக சொல்லவா, அவங்க ஒரு அழகான ஃபேமிலி எழுந்துட்டு வந்திருக்கலாம், இல்லை டைமுக்கு சாப்பிட்டுன்னு கேர் பண்ணுற அம்மாவை எழுந்துட்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே கஷ்டமாக இருந்தாலும் எதுவுமே பார்த்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னென்ன தெரியாத வாழ்த்த அப்பாவை எழுந்துட்டு வந்திருக்கலாம், இல்லை எப்படியும் அப்பா அம்மாவுக்கு மேலே ஒரு உறவு, அண்ணன் தங்கச்சி அக்கா இந்த மாரி உறவை கூட எழுந்துட்டு வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எழுந்துட்டு வந்தவங்க கிட்ட நீங்கள் எதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு ஏன் கேட்குறீங்க? ஸோ அப்படி கேட்குற இந்த சமூகம், அங்கேருந்து நீ என்னத்தை எடுத்துன்னு வந்து கேட்குற சமூகம், ஏன் எதை நீ எழுந்துட்டு வந்தேன்னு ஏன் கேட்குறது இல்லை? என்ன நான் கேட்குறது கரெக்டு தானே?